பண்ணுறேன் சார். சரி. இதில் மாற்றிட்டு இப்போ இதெல்லாம் வந்து நம்மளே பண்ணுறதாங்க சார். ஓகேங்களா? சரி. பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துல வந்து நமக்கு பிளாக்கெட் வருது. ஸோ வந்து ஃபோல்டரில் இந்த இடத்துல வரக்கூடாது இல்லையா? நான் ஃபோல்டர் பேக்கில் போட்டு செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த சென்டர் பட்டன் தான் நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் இல்லையா? ஸோ இங்கிருந்து பிளாக்கெட்டோட வித்து வந்து கேட்கணும் எங்கேயோ பிளாக்கெட்டோட வித்து கேட்கல. இப்போ அதனோட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க சார். 2 cm இருக்குது. நம்ம வந்து சென்டர் தான் பட்டன் வச்சுருக்கோம் இல்லையா? இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மூவ் டூல் எடுத்து 1 cm மூவ் பண்ணிக்கோங்க. 1 cm இந்த ஸ்ட்ரைட் லைனில் இந்த பக்கம். சரி. அதே மாதிரி இதிலே மூவ் பண்ணிக்கணும். மூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சீம் அலவன்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா? அதில் வந்து இந்த இடத்துல வந்து 2 cm கொடுக்கணும். ஸோ பட்டனை அப்படியே மடித்து வச்சுக்கோங்க. மற்றபடி இங்கெல்லாம் 8 டம்மே கொடுத்துக்கோங்க. இங்கே அவ்வளோதான் சார். இது வந்து சேவ் ஆஸ் வந்து ஃப்ரண்ட். இது ஃப்ரண்ட் அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லீவெலாம் ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கேன். அதுவே சூட் ஆகணும். இதில் ஐயோ பேக்கு சேவ் ஆகுது. அப்போ கொஞ்சம் ஒரு நாள் போயிடுச்சு. தெரியுதுங்களா? எனக்கு ரீப்ளேஸ் ஆனது பேக்லேயே ஃப்ரண்ட் வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி இருந்தால் எப்படிங்க மேடம்? இதை இப்போ மறுபடியும் ஃப்ரண்ட்டாக பேக்காக மாற்றணும் சார். ஃப்ரண்ட்டை இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த ஒரு சீம் உள்ளே தள்ளிக்கோங்க. உள்ளே தள்ளிட்டு அப்படியே மேலே தூக்கி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது பேக்கும் சேவாக இருக்குது, இது ஃப்ரண்ட்டும் சேவாக தெரியுதுங்களா? மாற்றிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி கரெக்டாக பேக் வந்துடுச்சா? இது ஃப்ரண்ட்டு. இப்போ அந்த ஃப்ரண்ட் வந்து இந்த கோ நம்ம மூவ் பண்ணிங்க இல்லையா? அதனால் எப்படி போயிருக்கு பாருங்க, வி ஷேப் மாதிரி இந்த ரவுண்ட் அகண்டா நெக் மாதிரி போயிடுச்சு. அவ்வளோதான் சார். இது வந்து அவங்க 12 மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. 13க்கு 14 கேட்டிருக்காங்க. 14 இருக்குது, 13 இருக்குது. கரெக்ட். அவ்வளோதான் சார். இது வந்து ஸ்லீவோட கஃப்பு. அடுத்து வந்து கசட் போடணும். இந்த மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து 2.7. இப்போ கசட்டோட வித்துங்க. ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணிட்டு இது வந்து கசட். இப்போ வந்து இந்த கசட்டில் வந்து இப்போ 6.25 cm நிற்குதுங்களா? இந்த 6.25 cm இங்கே ஒரு சக்கா போட்டு காமிச்சிடணும். இதில் 6.25 பேக்கில் 5.6 தான் காட்டுது. ஈஸியாக இருக்குது.
இன்சிம் வந்து 5.5 தான் கேட்டிருக்கான். இது வந்து 6.25 வந்துச்சுங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து 6 CM கொடுத்துக்கோங்க. 6 CM எடுத்துகிட்டு நாச்சில் போயிட்டு, நாச்சஸில் நான் சிங்கிள் சைஸ் தான் போடுறேன் சார். நாச்சஸில் போயிட்டு இந்த இடத்துல இதுக்கு நேராக இங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணி, இங்கே வந்து பி நாச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. நாச்சோட அளவு வந்து ஒரு 0.6 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா நாச்சுக்கு கேட்கும். ஓகே கொடுத்துட்டு நாச்சு வந்துடும். சரிங்களா. இது வந்து பேக்குக்கு. ஃப்ரண்ட்டுக்கும் அதே இடத்துல வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான் சார். இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போர்ஷன் இருக்குது இல்லையா, இதை எடுத்துகிட்டு வந்து இதில் பாதி இப்படி வச்சு அட்டாச் பண்ணி அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடுவாங்க. சரி, அவ்வளோதான் சார். கரெக்டாக இருக்குது. இதான் சார். அவ்வளோதான் சார். ஸ்டெயில் முடிஞ்சுது. இதுதான் நாங்கள் போட்டு